அஸ்ஸலாமு அலைக்கும் தொலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லாடியர்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருளாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், ரஹமத்தினுடைய வாசல்களை திறந்து விடுவாயாக. ஆமீன். ரிசக்குடைய வாசல்களை திறந்து விடுவாயாக. ஆமீன். கல்வி ஞானத்திற்கான வாசல்களை திறந்து விடுவாயாக. ஆமீன். உன்னுடைய மன்னிப்புக்கான வாசல்களை திறந்து விடுவாயாக. ஆமீன். சொர்க்கத்திற்கு என்னை அழைத்து செல்லும் வாசல்களை திறந்து விடுவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு என்ன ஷேர் பண்ண போறேன்னா, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இந்த 2 வார்த்தையை ஒரு முறை சொன்னால் ஒரு நிமிடமே அதிகம், அடுத்த நொடி துவா கபூலாகிவிடும். அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு மேலும் கொடுப்பேன். அல்ஹம்துலில்லாஹ். இல்லாத ஒரு விஷயத்திற்காக கவலைப்படுவதை விட அல்லாஹ் எதை கொடுத்து இருக்கிறானோ அதற்கு முதலில் அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றி சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் என்றால் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று அர்த்தம். பிறகு இஸ்திக்ஃபார், அஸ்திக்ஃபிருல்லா சொல்லணும். அஸ்தக்ஃபிருல்லா என்றால் அல்லாவிடம் மன்னிப்பை தேடுகின்றேன், ஓதிக்கிட்டே இருக்கணும். ஹசரத் அலி ரஸியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், உலகிற்கு இறைவன் அருளிய 2 பெரும் அபயங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைந்து விட்டார்கள். இன்னொன்று இஸ்திக்ஃபார், அது உலகில் உள்ளதென்றும் அல்லாஹ் கூறுகின்றான். நீங்கள் அவர்களுக்கிடையில் இருக்கும் வரையில் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்ய மாட்டான். அன்றி அவர்கள் மன்னிப்பை கோரிக்கொண்டிருக்கும் வரையிலும் அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான் என்று திருவசனங்களை ஓதி காட்டினார். அஸ்தக்ஃபிருல்லா என்ற வார்த்தை மட்டும் போதுமானது. நமக்கு தேவையானது அனைத்துமே பெற்றுத்தரும். குறைந்தபட்சம் இந்த 2 திக்ரை அதிகமாக ஓதி வந்தால் வெற்றியாளர்கள் தான். அல்லாஹ் மன்னிப்பை கேட்பதையும் விரும்புகிறான், அல்லாவை புகழ்வதையும் அல்லாஹ் விரும்புகின்றான். அல்லாவே வாக்குறுதி தருகிறான். இந்த 2ஐயுமே யார் அதிகமாக சொல்கிறார்களோ, அதிகமாக ஓதுகிறார்களோ அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவர்களின் துவா அல்லாஹ் நிராகரிக்கவே மாட்டான். தினமும் 1000 முறை ஓதி வந்தால் வறுமை வராது, கடன் பிரச்சனை இருக்காது. ஓதிய அதே நாளில் இதற்கான பதிலை பெறாமல் அல்லாஹ் இருக்க மாட்டான். இதற்கான விதியை அல்லாஹ் மாற்றி தருவான். அல்ஹம்துலில்லாஹ். இதனுடைய சிறப்புகளும் பயன்களும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி, இறைத்தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அருட்கொடை ஒன்றை வழங்க அவருக்கு அதற்கு பதிலாக அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றியுடன் கூறினால் அவர் முன் பெற்றதை விட மேலான ஒன்றை அவருக்கு அல்லாஹ் வழங்குவான். நூல் சுனன் இப்னு மாஜா 3805. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.